ஹே காய்ஸ், வெல்கம் டு த நியூ எபிசோட். அஃப்கோர்ஸ் என்னை பற்றி தெரியல, நீங்கள் வந்து புதுசாக பார்க்குறமா ஒன்று அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, நான் ரசிகா அண்ட் ஃப்ரம் பாண்டிச்சேரி. அமைதி அமைதி, அதான் வந்துட்டேல. நான் பேச போகிறது முக்கியமானா முக்கியம்தான். லவ் இல்லாமல் எதுவுமே இல்லைல்ல. வேணாமா? ஒரு கார் ஓட்டப்ப ஒரு சிக்கு சிக்குன்னு இருந்தா தானே நல்லா இருக்கும். எல்லாமே வந்து லவ்ல தான் இயங்குது அப்படின்னு சொல்லலாம். இல்தக்கா செய்யாக்கு வந்து ஒரு தட் 4 விஷயம் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஒரு நல்ல லெவல்லே போய்கிட்டு இருக்கும். நான் நம்புறேன். லவ் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஜஸ்ட் லவ், இட்ஸ் அ பியூரிட்டி அப்படின்னா 100% பியூரிட்டினா லவ்னு சொல்லலாம் அப்படின்லாம் சொல்லுவோம். மென்னு முழுங்காம பழிச்சுன்னு சொல்லிடு. எப்படிடா ஒரு பொண்ணு கூட என்ன பார்க்க மாட்டேது, லவ் பண்ண மாட்டேது, என்ன டேஸ் இயர்ஸ்லாம் போனதுக்கு அப்புறம் வந்து யோசிச்சு பார்த்தா நிறைய விஷயம் எனக்கு தெரிஞ்சு நிறைய வார்த்தையை கொண்டு வந்தோமோன்னு தோணுது. உதாரணத்துக்கு இப்போ உள்ளதுன்னா, ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டேன்னா, லவ் டாக்ஸிக் டாக்ஸிக்க விதைக்கிற அப்படின்ற மாதிரி இதெல்லாம் வந்து புதுசு புதுசா கேட்கற மாதிரி இருக்கு. இந்த டாக்ஸிக் லவ், டாக்ஸிக் எடுத்து சொல்றது ஒரு கருத்தை வந்து முன் வைப்பாங்க. அண்ட் அதையும் ஒரு டைமுக்கு மேல அக்செப்ட் பண்ணிக்கிறது. எப்படி இருந்தாலே டாக்ஸிக் லவ்ல இந்த 2 விஷயம் இல்லைன்னா அது லவ்வே இல்லை. எனக்கு தெரிஞ்சு சொல்ல போனா ட்ரஸ்ட்டு, லாயாலிட்டி ரொம்ப முக்கியம். லவ்வில் வந்து ட்ரஸ்ட்டும் லாயாலிட்டியும் வந்து 2 கண்ணு மாதிரி பார்க்கும். என் கண்ணு வேணும்னு கேட்டியாமே, இதில் நான் அது இல்லை. மேபி 2மே இல்லைன்னா லைஃபே இல்லை. ஸோ அதான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா போயிட்டுருக்கும். ட்ரஸ்ட்டு, இப்போ நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறேன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் அந்த பர்சன் மேலே எனக்கு வந்து ட்ரஸ்ட் இல்லாமல் நான் ஓகே சொல்லியிருக்க மாட்டேன். ட்ரஸ்ட் இருக்குது, அஃப்கோர்ஸ் இருக்குது. அதனால நான் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் போயிருக்கேன். நாளாக போகும். ஆனால் அந்த டைமில் எனக்கு அந்த பர்சன் மேலே ட்ரஸ்ட்டு வந்து இருக்கணும். ஏன்னா வந்து இப்போ மேபி என்னை உதாரணமாக எடுத்துக்கோங்க. சரி, ஓகே, எனக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, காதலிக்கலாம் போல் இருக்கேன். ஸோ எனக்கு என்னோட பார்ட்னர் வந்து ஜஸ்ட்டு நான் தெரியாமல் வந்து திரும்ப போது ஏதோ ஒரு பொண்ணை இப்படி வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூட அது ஒரு சிம்பிளான விஷயம்தான். அந்த இடத்துல ட்ரஸ்ட்டு இல்லைன்னு யோசிக்கிற அப்போ என்ன நடக்கும்னா, எதுக்கு அந்த பொண்ணை பார்த்த, அப்படி என்ன அந்த பொண்ணை பார்க்கணும், அது என்ன அந்த ஏற்கனவே உங்க 2 பேருக்கு தெரியுமா, நான் விட்டா ஓடுறோம் நம்புங்கடி அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு கேள்வி கேட்கறது. ரிலேஷன்ஷிப்குள்ள கேள்வி கேட்கறது தப்பு இல்லை. ஆனா இந்த மாதிரி வந்து ட்ரஸ்ட் இல்லாம ஒரு கேள்வி வரும்ல, அது பெரிய கொஸ்டின் மார்க் தான். இப்போ உடையறதுக்கும் நிறைய வெளி விஷயங்களும் உள்ள வருது. நிறைய பிளாட்ஃபார்ம், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதுல வந்து நம்ம யாருன்னே தெரியாது, அவங்க கிட்ட எல்லாம் நம்ம பேசுவோம். அப்படின்றக்கப்ப நம்ம பார்ட்னருக்கு நம்ம மேல கோவம் தான் செய்யும். ஃப்ரெண்டு, நண்பன், மச்சான், மாப்பிள்ளை இதெல்லாம் தாண்டி ஒருத்தவன் நடுவுல வரான், பெஸ்டி. இந்த பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டிஸ் இவங்கெல்லாம் வந்து எங்க இருந்து தான் வந்து குதிப்பாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அவன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஓ இன்டர்வியூ பாத்து ஆல்ரெடி நான் செலக்ட் ஆயிட்டேன். இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல நடக்கும் நிறைய இந்த பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி மூமெண்ட்ஸ்லாம். அண்ட் தென் அதுக்கப்புறம் இதனாலே நிறைய லவ்லாம் வந்து பிரேக் அப் ஆயிருக்கு. பார்த்து ஜஸ்ட் எனக்கு புரியவில்லை. நிறைய விஷயம் வந்து நடுவுல வந்தனால நமக்குன்னு ஒரு பர்சன் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம பேசாம சும்மா வந்து யாருன்னே தெரியாம அவங்க எப்படின்னு, ஏன்னா கூட இருக்கவங்களே வந்து நம்ப முடியாது. இத்தனை வருஷம் வந்து டிராவல் பண்றாங்க நம்ம லைஃப்ல அப்படின்னா அவங்களே நம்ப முடியாது எப்படி மாறுவாங்கன்னு. இது தெரியாம, முகம் தெரியாம ஒரு ஃபில்டர் போட்டு அவங்கள ஏமாத்துற கூட்டத்துக்கு நடுவுல போய் நம்ம சிக்கி தவிக்கணுமா? இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். தச்சு இதனால வந்து நான் அந்த மாதிரி பேசுறதுலாம் தப்பா அப்படின்னு சொல்றதுனால நான் எதுவும் சொல்ல. அது அவங்க இஷ்டம். யார்கிட்ட பேசணுன்றது அவங்க இஷ்டம். நம்ம போயிட்டு கருத்து சொன்னோம்னா நம்மளை வந்து தலையில தட்டி போடான்னுவாங்க. ஸோ நம்ம அதுக்கெல்லாம் தேவை கிடையாது. நம்ம அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து நம்ம எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணி சொன்னாலும் புரிய போறது நம்ம அதோட வந்து விட்டு வெளியே வந்துடணும். தட்ஸ் கைண்ட் ஆஃப். இப்படிலாம் நம்ம இருந்தோம்னா இப்படி வரும், இப்படி போயிடும். அண்ட் தென் லாயாலிட்டி. அண்ட் வந்து நான் வந்து எனக்கு என் கூட இருக்க பர்சன், என்னோட பார்ட்னருக்கு நான் லாயலாக இருக்கணுன்றது. ஓகே, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறோம், அதில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இது ஒத்து வராது, மாமே வெளியே வந்துரு, நம்ம இம்ப்ரெஸ் ஆகி போகிறப்ப வந்து எதுவுமே தெரியாது. பட் அவங்க கூட வாழ தான் வந்து எல்லாமே தெரியும்ல. ஸோ அப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இல்லாத ஒரு விஷயம் உனக்கு இப்போ தெரியுதுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், இல்லை மன்னிக்கணும், இல்லை அதை கடந்து போகணும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், பட் எனக்கு இன்னொன்னும் வேணும் அப்படின்னா எப்படி இருக்குன்னா பேக்கரியை நான் வச்சுக்கிறேன். என்னோட பார்ட்னர் இருக்காங்க,
நான் அவங்களுக்கு மட்டும் வந்து ஒரு லாயலா இருக்கணும்னு நினைக்கிறேன்ல, அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப் எல்லாம். ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இருக்கேன், இன்னொரு பர்சனை தேடி போறேன்னா அது வந்து எவ்வளோ ஒரு இதெல்லாம் எவ்வளோ கேவலமான விஷயம்னு கேட்க போதே தெரியும். நம்மமே சொல்றது லைஃப் இப்படியே தான் போய்கிட்டு இருக்குமாலாம் யோசிக்கக்கூடாது. லாயலா ஒருத்தவங்க இல்லை, நான் வந்து ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்க போதே இன்னொருத்தவங்கள ட்ரை பண்றாங்க, கைண்ட் ஆஃப் சைட் சிக்குன்னு சொல்றாங்க. அந்த ஒன் சைட் மீனிங் எனக்கு புரியுது. அந்த சைட் சிக்குன்னு சொல்றாங்க வந்து கூட இருக்க போதே வந்து மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்க்கு ட்ரை பண்றாங்க அந்த பர்சன். அப்ப இருந்தாலும் வந்து நான் ஓகே, பட் த கர்மா அவங்க தாக்கும் என்பது எனக்கு வந்து உண்மையா. நான் என் ஃப்ரெண்டு ஒரு பையனால பண்ணா, நான் வந்து அந்த பையன் வந்து என்ன பண்ணா, எனக்கு இந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்கு, சொல்ல வெள்ளையா இருக்கா வெள்ளையா இருக்க அவன் பொய் சொல்ல மாட்டான்டான்ற மாதிரி எனக்கு அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணான்னா அந்த பொண்ணு அவனை விட்டுட்டு போயிட்டான். பட் கொஞ்சம் எங்களுக்குலாம் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு, என் ஃப்ரெண்டுக்குமே சந்தோஷமா தான் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து போனதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து அந்த பொண்ணு என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து நான் வந்து உன் கூடயே இருக்கேன் அப்படின்லாம் சொல்லி வந்து இது பண்ணா, அந்த டைம்ல அந்த பொண்ணு என் ஃப்ரெண்டு தூக்கி போட்ட மேட்டர் இருக்குல்ல, வேற லெவல். அதனால இருக்க வரைக்கும் லாயலா இருக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அது வந்துட்டாலே வந்து பாதி பிரச்சனை தீந்துரும். சோக்கா சொன்ன மாமே அப்படின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்துருச்சு, ஐயோ நான் வருத்தத்துல இருக்கேன்லாம் வருத்தத்துல இருக்காதீங்க, அவங்களுக்கு வந்து டபுளா நடக்கும் இந்த விஷயம். சரி மேபி அவன் வந்து 2 ரிலேஷன்ஷிப் ட்ரை பண்றான்னா 2மே புட்டுக்கிட்டு போகலாம். அந்த பொண்ணு 2-3 ரிலேஷன்ஷிப் ட்ரை பண்ணா அவங்களுக்கும் 2-3 புட்டுக்கிட்டு போகலாம். அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும். என் கூட இந்த என்னைக்கா இருந்தாலும் அந்த அந்த ரிலேஷன்ஷிப்லாம் ஒரு நாளைக்கு புட்டுக்கிட்டு தான் போக போகுது. ஸோ அதனால வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே ஜாலியா விட்டுட்டு நல்லா இருந்துருப்பாப்பா. ஜஸ்ட் இங்க என்ன சொல்லுது, லவ்னு சொல்லுதா. அதாவது ட்ரஸ்ட் லாயாலிட்டியில நம்ம ஒழுங்கா இருப்போம் அப்படின்னு நினைச்சா ஒரு ரிலேஷன்ஷிப்ல போகலாம். அப்படிலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னா நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை சூஸ் பண்றதே, நம்மளும் அந்த ரிலேஷன்ஷிப்ல போகி லவ்ன்ற பேருக்கே கலங்கத்தை ஏற்படுத்தி இதெல்லாம். நெக்ஸ்ட் அஃப்கோர்ஸ் நான் செகண்ட் என்ன சொல்லணும்னா, ஜஸ்ட் ஹோல்ட் யுவர் பார்ட்னர், நாட் சோஷியல் மீடியா. இப்படிலாம் எப்படி தெரியுமா அப்படின்னா நான் ஈஸியாக சொல்லிடுவேன். ஆனால் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அதை நான் சொல்கிறேன். இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து நான் பரமக்குடி போயிருந்தேன். அங்கேருந்து நான் ராமநாதபுரம் பஸ்லேயே ட்ராவல் பண்ண போது நான் வந்து ஒரு 3 சீட்டர்ஸில் விண்டோ சீட்டில் உட்காந்துருந்தேன். என் பக்கத்தில் வந்து ஒரு கப்புள்ஸ் வந்து உட்காந்தாங்க. அண்ட் ஓகே, ஏதாவது கப்புள்ஸ் ஏதாவது வந்து ப்ரைவசியாக ஏதாவது பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஹெட்ஃபோனை போட்டுட்டு நான் வந்து விண்டோ சீட்டே பார்த்துட்டு பாட்டு கேட்டுட்டு வரேன். அப்புறம் கொஞ்சம் தூரத்துக்கு போனதுக்கு அப்புறம் என்னடா சத்தத்தையே காணோம் அப்படின்ற மாதிரி பார்த்தா, ஆனா நடந்தது என்னவோ மாத்தி மாத்தி ரீல்ஸ் அனுப்பிச்சுக்கிறாங்க. அதாவது லவ் ரீல்ஸ். மதியம் என்னன்னா ஒண்ணுமே இல்லை. இப்ப நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா, என் பார்ட்னர் கூட ஜாலியா உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு பேசிட்டு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு, அவனுக்கு டைம்ன்றது அதுவும் ரிலேஷன்ஷிப்ல முக்கியமா சொல்ல போனா கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஸோ வந்து அதனால நான் வந்து அப்கோர்ஸ் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஃபோனெல்லாம் தூக்கி ஓரத்துக்கு போட்டு நான் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுதான் மேட்ரு. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வந்து நான் சொன்ன அந்த பாடல் மாதிரி ஒரு விஷயம்லாம் அனுப்பிச்சாங்க. நீ அதை தேவையில்லாம உட்காந்து பாத்தியா அப்படின்னு கேட்கலாம். ஆனா வந்து சிம்பிளா சொல்லணும்னா, ஃபில்ம்ல இல்ல சோசியல் மீடியால ஒரு விஷயம் கிரியேட் பண்ணி உங்க கண்ணு முன்னாடி காமிக்கப்படுது, ஓகேவா? அந்த விஷயம் உண்மையா? ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் பாட்டுல கப்புள்ஸோட லைஃபே காமிக்கிறாங்க. இதுல வந்து அப்படியே சந்தோஷமா தான் போகுது, எனக்கு அதே சந்தோஷம் தான் வேணும்னா எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ரியாலிட்டி அது கிடையாது. பிகாஸ் லவ்ல நம்ம 20% வந்து ஹாப்பினஸ் இருக்கணும் அப்படின்னா 80% சஃபர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதோட அருமை தெரியும். இல்லாம அத சிம்பிளா எனக்கு சேட்னஸ் எல்லாம் தேவையில்ல, சஃபரிங் தேவையில்ல, அப்படி அந்த சஃபரிங் வந்தா நான் அதுல இருந்து வெளியே வந்துடுவேன் அப்படின்றது கிடையாது லவ். ஸோ முன்னாடி சொன்னேன், லாயாலிட்டி ரொம்ப முக்கியம், ட்ரஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபேண்டசிக்குள்ள நான் வந்து பார்த்த வரைக்கும் அவங்க எப்படின்னா மாத்தி மாத்தி இவங்க பாக்குறது அவங்க பாக்குறது இவங்க பார்த்து, பட் எண்ட் ஆஃப் தி டே எப்படின்னா, நான் இந்த ரீல்ஸ் ஆரம்பிச்சேன் பத்தியா, ஏன் இந்த மாதிரி பண்ணல, இந்த ரீல்ஸ்ல எப்படி இருக்காங்க அந்த மாதிரி இருக்க வேண்டியது தானே, வாவ் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் சாங்கு நான் என் பார்ட்னர் கூட இருக்க போது ஓடணும் அப்படின்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணாதீங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பே என்னன்னு தெரியாம ஃபேண்டசிக்குள்ள வாழ்ந்துட்டு ரியாலிட்டியை பார்த்து இப்படியா நடக்கல அப்படியா நடக்கல, இந்த மாதிரிலாம் நடக்கலன்னா இது ரிலேஷன்ஷிப்பே கிடையாது, இது ஜஸ்ட் டாக்ஸிக் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் என்ன தெரியுமா உனக்கு? காதலோட வேல்யூ புரியாது.
தெரிஞ்சிருந்தா புரியும். இதான் இந்த பாழ போன காதலோட இந்த ரிலேஷன்ஷிப்ல போக போறேன், இது ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த சோஷியல் மீடியாலாம் பார்க்காதீங்க. எல்லாம் சோஷியல் மீடியாலாம் பாருங்க, ஜாலியா இருங்க அப்படிலாம் நான் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா இப்ப என் வீடியோ பாக்குறாங்க, சோ நான் வந்து ஒரு விஷயமாவது அவங்களுக்கு ஒரு நல்ல இத்தனை பேர் பார்த்தாங்க, இவ்வளவு லைக்ஸ் வருது, அதையும் தவிர்த்து நான் சொல்லி ஒருத்தவங்க லைஃப் மாறி இருக்குல்ல, அதுதான் எனக்கு வேணும். ஜஸ்ட் நோ டெய்லி. ஒரு 70 வயசு கப்புள் இருக்காங்கன்னு அவங்க ஒரு விஷயம் சொன்னது, அவங்கள பத்தி எனக்கு இன்னமுமே தெரியல. ஒரு சிலது இப்பதான் தெரிஞ்சுக்கிறேன், இப்பயும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்றது. இந்த லவ் ரிலேஷன்ஷிப்லாம் வந்து நான் வந்து அவங்க படிச்ச பாடத்தை நான் அப்படியே இங்க வந்து ஒப்பிக்கிறேன்றதெல்லாம் கிடையாது. அவங்க போன ஒரு ஜேர்னி வேறையா இருக்கும். மேபி ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லவ்லயே பிக்கப் ஆயிரும், ஒருத்தவங்களுக்கு வந்து 4-5 லவ்க்கு அப்புறம் வந்து பிக்கப் ஆகும், ஒரு சிலவங்களுக்கு லவ்வே பிக்கப் ஆகாது. அதெல்லாம் வந்து அவங்கவுங்கள பொறுத்து. சோ நம்ம வந்து எதுவும் போய் நம்ம கருத்து சொல்ல முடியாது. அவங்க லவ் ஜேர்னில விஷயத்த கத்துக்கிட்டதை நான் அதையே காப்பி அடிச்சு என்னோட லவ் ஜேர்னில பண்ண முடியாது. ஏன் சொல்றேன்னா, இப்பெல்லாம் வந்து நிறைய கோர்ஸ் இருக்கா, எனக்கே இப்பதான் தெரியும். இதெல்லாம் அதாவது லௌகீக வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்குலாம் கோர்ஸ் இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியும். அதை கத்துக்கிட்டு இப்ப நான் என்ன பண்ண போறேன், அந்த ஜேர்னி ஆரம்பிச்சதுல இருந்து எப்ப முடியுதோ, என் லைஃப் எப்ப முடியுதோ அது வரைக்கும் வந்து நான் அவங்கள பஞ்சிப்பேன். ஆப்போசிட் சைட் பார்ட்னர் வந்து இவங்க இப்படிதான், இவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும், இவங்களுக்கு வந்து இந்த டைமுக்கு அப்புறம் இதெல்லாம் பிடிக்காது. இது வந்து ஒரு டிகிரியோ ஒரு கோர்ஸோ கிடையாது. அதை வந்து என்னோட லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணனா அப்படியே வந்து டாப் நாட்ச் அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களோட லைஃப் ஜேர்னி, லவ் ஜேர்னிலாம் டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம அடிபட்டு கத்துக்கிட்டாதான் கத்துக்கலாம். வாழ்க்கையில இன்னைக்கு தான்டா ஒரு நல்ல ஐடியா சொல்லியிருக்கேன். வந்து ஒரு லௌகீக வாழ்க்கைக்காக கோர்ஸ்லாம் படிக்க போறேன் அப்படிலாம் சொன்னாங்கன்னா என்னத்த சொல்றதோ வாங்க ஐயா. 4வது விஷயம் அப்படின்னா, டோன்ட் லிமிட் தெம். ஏன் சொல்றேன்னா, ஆரம்பிக்குது அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க மேல நமக்கு ஒரு ஓவர் உரிமை இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா வந்து, இதெல்லாம் ஒரு 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 பொண்ணா இருந்தா ஒரு பையனையோ, இல்ல ஒரு பையனா இருந்தா ஒரு பொண்ணையோ, என்ன இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட் எல்லாம் கட் பண்ணு, ஃப்ரெண்டே தேவை கிடையாது உனக்கு, எனக்கு நீ. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் விட்டுட்டு போயிடுவாங்க. தட்ஸ் ரொம்ப தப்பு. இதெல்லாம் லிமிட்டிங் செக்ஷன் இருக்குல்ல, இதுல வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து பாவம் மாட்டிட்டு முடிக்கிறாங்க. இதை வந்து நான் என் ஃப்ரெண்டுகிட்டே நான் கேட்டேன். அவன் என்ன சொன்னான்னா, ஒருக்கல் ஒரு கண்ணாடி படத்துல இருக்க டயலாக சொன்னான். ஆக்சுவலா வந்து அவன் வந்து மச்சா இதான் நான், இது நீ, அண்ட் தென் இதுவும் ஆளு, உங்க 2 பேரையும் சேர்த்து வச்ச நான் எங்க இருக்கேன், குப்பை தொட்டில இருக்கேன். டேய் எப்படிடா, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும் அப்படின்னு சொன்னோம். ரியாலிட்டி அதுதான். நம்ம வந்து விஷயம் வந்து ஒருத்தவங்க வந்து நம்ம லைஃப்ல வந்து அது பையன், இப்ப நானே என்ன வச்சு பேசுறேன், ஐயோ நான் வேற யாரையும் வச்சு பேசுறேன். நான் வந்து இப்ப என் லைஃப்ல ஒரு பர்சன் வராங்க அப்படின்னா, அவங்கள வந்து நான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்க, ஸோ ஃப்ரெண்ட் அதெல்லாம் வந்து கட் பண்ணிடு அப்படின்னா இப்படி இருக்கும். சரி, அதெல்லாம் வந்து பின்னாடி இருந்து குத்துற மாதிரி எனக்கு சொல்ல போனோம். ஒவ்வொருத்தவங்களோட லைஃப்லயும் இப்ப நான் வந்து இப்பதான் மேபி அவங்க லைஃப்ல வந்திருக்கலாம். ஆனா ஃப்ரெண்டுன்றது வந்து அவங்களுக்கு நான் வர்றதுக்கு முன்னாடியோ ஒரு ஃப்ரெண்ட் மூமெண்ட்லாம் இருந்திருக்கும். ஆனா அதை வந்து நான் எப்படி கட் பண்ண சொல்லலாம், இது நீ இதை வந்து பண்ணக்கூடாது, நீ லிமிட் பண்றது ஒரு சிலவங்களுக்கு பிடிக்காம இப்பெல்லாம் என்ன சொல்லிடுறாங்கன்னா அது டாக்ஸிக். நீ வந்து என்ன இண்டிபெண்டா விட மாட்டேற, உன்னை டிபெண்ட் பண்ணியே நான் இருக்கணுமா, நான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு செட் ஆகாது, டாக்ஸிக் லவ் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய போறது. அண்ட் இதுதான் உண்மை. இந்த 4 விஷயம் உண்மையா ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டாலே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வீட்டுல போயிடும். இப்ப நான் கோர்ஸ் எடுக்கிறேன்னா என்ன நீயே லவ் கோர்ஸ் எடுக்கிறியா அப்படின்லாம் கேட்டா இல்ல, ரியாலிட்டிமா வேற என்ன சொல்றது மாமி. அவங்கள லிமிட் பண்ணி நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணலாம். ஆனாலும் இன்னொரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு விஷயம் எப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து கேள்வி கேட்கணும், ஹார்ட் கான்வர்சேஷன் இருக்கணும். இதெல்லாம் இல்லைன்னா என்ன ரிலேஷன்ஷிப் எனக்கு தெரிஞ்சு. என்ன வேணாலும் பண்ண வச்சேனோ செல்லத்தை தூக்கிடுவாங்கடா. என்ன வேணாலும் பண்ண சொல்லுவோம், நான்லாம் எதுவுமே கேட்க மாட்டேன் பிகாஸ் யூ ஆர் மை செல்லம் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு. கொஸ்டின் கேட்கணும், ஹார்ட் கான்வர்சேஷன் இருக்கணும், கேள்வி ஒரு சில டைம் இல்லைனாலும் ஒரு சில டைம் கண்ட்ரோல் பண்ணணும், ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும். இல்லாம
அப்படியே கண்ட்ரோல் பண்ணணும்னா கண்ட்ரோல் பண்றதை பத்தி பேசியா என் இண்டிபெண்டன்ஸ் என்ன ஆகுறது? 2 பேருக்குமே தான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சது என் பார்ட்னருக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி என் பார்ட்னருக்கு தெரியறது எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அதாவது தெரிஞ்சதுன்னா அந்த தெரிஞ்சதெல்லாம் கிடையாது. ரவி இல்ல ரெவி ரெவி இப்ப நான் எனக்கு ஒரு விஷயம் என்னோட ஃபீல்டுல தெரியும் அப்படின்னா நான் அவங்க கிட்ட போய் திணிக்க முடியாது. அவங்க கெரியர்ஸ்ல ஏதாவது ஒரு விஷயம் தெரியுதுன்னா அவங்க என் மேல திணிக்க முடியாது. மேபி நான் அதை வந்து போய் நான் வேணுமே வாண்டடா எனக்கு வேணும் சொல்லி தர முடியும். அப்படிலாம் கேட்டா இட்ஸ் ஓகே, தெரிஞ்சுக்கலாம். ஆனா தெரியாத விஷயம் எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. சோ வந்து அந்த ஒரு எனக்கு இது தெரியும் தெரியுமா உனக்கு இது தெரியாது அந்த ஒரு ஈகோவெல்லாம் தூக்கி போட்டாலே வந்து பாதி ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா போயிட்டு இருக்கும். தட்ஸ் மை மேன் அப்படின்ற ஒரு ஆளுக்காக வெயிட் பண்றோம்னா நம்ம வந்து ட்ரஸ்ட் லாயலா இருந்துட்டு போயிடலாம். தட் சிங்கிள் லைஃப் இஸ் பெட்டர் தென் தி கைண்ட் ஆஃப் டாக்ஸிக் லவ். அதெல்லாம் வந்து நமக்கு தேவை கிடையாது. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாம். டாக்ஸிக் லவ்னு சொல்றதை தவிர்த்து இட்ஸ் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். எனக்கு தெரிஞ்சு இதுதான் நல்ல ஒரு கரெக்டான சூட் ஆகுற வேர்டு நினைக்கிறேன். ஏன்னா வந்து டாக்ஸிக்க சொருகி என் லவ் வந்து கேவலப்படுத்த. ஸோ யா காய்ஸ், அண்ட் அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அண்ட் அடுத்த எபிசோட்ல வந்து இன்னும் வேற மாதிரி செய்வோம். இன்னும் இருக்காங்க செய்யறதுக்கு வந்து ஆள் எல்லாம் இல்லைன்னு கிடையாது, ஆள் இருக்காங்க. நான் சொல்ற விஷயத்த ஃபியூச்சர்ல நான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா நான் கொஞ்சம் ஒரு சில விஷயம் நான் போயிட்டு இருக்கு. அதனால என்னால அதை பண்ண முடியாது. டைம் வரப்போது வச்சு செய்வோம். ஸோ யா கைஸ், அண்ட் லவ் யூ. என்ன அடுத்த எபிசோட பார்க்கலாம். அது வரைக்கும் லவ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்க, சிங்கிளா இருக்கணும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்க, பண்ணுங்க இல்ல இருங்க. ஏன்னா இஷ்டம் ரிலேஷன்ஷிப் நான் 10 ரிலேஷன்ஷிப்னும் தாண்டுவேன் அப்படின்லாம் அந்த தைரியம் இருந்தா தாண்டுங்க. அண்ட் சிங்கிளா இருக்கணும்னா என்ன மாதிரி சிங்கிளா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இருங்க. மங்களம் உண்டாகட்டும்.